உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் அரசியல் கட்சி தலைவர்களின் பெயர்களை பயன்படுத்த சென்னை உயர்நீதிமன்றம் விதித்த இடைக்கால தடைக்கு தடை விதித்தது உச்சநீதிமன்றம். தமிழகத்தில் உங்களுடன் ஸ்டாலின் எனும் மருத்துவ முகாம் திட்டத்திற்கான விளம்பரங்களில் முன்னாள் முதல்வர் கருணாநிதி மற்றும் தற்போதைய முதல்வர் மு.க.ஸ்டாலின் ஆகியோர் புகைப்படங்கள் இடம்பெற்றிருந்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் சி.வி. சண்முகம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை கடந்த வாரம் விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் அரசு விளம்பரங்களில் முதலமைச்சரின் புகைப்படத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம், ஆனால் கட்சியின் கொள்கை தலைவர்களின் புகைப்படத்தையோ முன்னாள் முதல்வர்களின் புகைப்படத்தையோ பயன்படுத்தக்கூடாது. இது உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கக்கூடிய தீர்ப்புக்கு எதிரானது. தமிழக அரசு தொடங்கியுள்ள உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் இவை அனைத்துமே மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. எனவே அரசியல் தலைவர்களின் பெயரையோ முன்னாள் முதல்வர்கள் மற்றும் தற்போதைய முதல்வரின் புகைப்படத்தையோ பெயரையோ பயன்படுத்தக்கூடாது என தடை விதிக்கிறோம் என உத்தரவு பிறப்பித்திருந்தனர். இதற்கு எதிராக தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தது. இந்த மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி உள்ளிட்ட 3 நீதிபதிகள் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது திமுக சார்பில் ஆஜராகியிருந்த மூத்த வழக்கறிஞர் முகுல் ரோத்தகி ஏற்கனவே உள்ள அரசின் திட்டங்களை மக்களிடம் ஒன்றாக சேர்த்து அவர்கள் பயன்பெறும் வகையில் முகாம்கள் அமைத்து செயல்படுத்தும் வகையில்தான் இந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. இது ஒன்றும் புதிய திட்டம் கிடையாது. ஏற்கனவே இருக்கும் அரசின் பல்வேறு திட்டங்களை பொதுமக்கள் பயன்படுத்தும் வகையில் ஊக்குவிப்பதற்காகத்தான் விழிப்புணர்வு அம்சமாக கொண்டு வரப்பட்டிருக்கின்றது என வாதங்களை முன்வைத்தார். அப்போது பேசிய தலைமை நீதிபதி, முந்தைய அதிமுக ஆட்சி காலத்தில் நீங்கள் கொண்டு வந்த எத்தனை திட்டங்களுக்கு ஒரே ஒரு நபரின் பெயரை வைத்திருக்கிறீர்கள் என ஜெயலலிதா அவர்களின் பெயரை குறிப்பிடாமல் கேள்வி எழுப்பினார். மேலும் அரசியல் சண்டைகள் என்பது தேர்தல் களத்தில்தான் இருக்க வேண்டுமே தவிர நீதிமன்றங்களில் இருக்கக்கூடாது. ஆனால் சமீப நாட்களாக தொடர்ச்சியாக நீதிமன்றங்களை அரசியலுக்காக பயன்படுத்தி வருகிறார்கள். எனவே இந்த வழக்கை தொடர்ந்த அதிமுகவின் சி.வி. சண்முகத்திற்கு 10 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்திருக்கின்றோம் என கூறி உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் அரசியல் கட்சி தலைவர்களின் பெயர்களை பயன்படுத்த சென்னை உயர்நீதிமன்றம் விதித்த இடைக்கால தடைக்கு தடை விதித்து உத்தரவிடுகிறோம் எனவும் தீர்ப்பு வழங்கினர். இந்த தீர்ப்பு தற்போது மிக பெரும் வைரலாகி அதிமுகவினரை நெட்டிசன்கள் கிண்டல் அடித்து வருகின்றனர்.